ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றாக விளங்கும் ஏக் ஜிந்தகி கட்சி இன்று பிளவுபடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் ராஜன் மிஸ்ரா அளித்த பிரியாணி விருந்தில் கட்சியின் செயலாளர் சேத்தன் சர்மாவுக்கு சிக்கன் பீஸ் வழங்கப்படவில்லை என்பதே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சேத்தன் சர்மாவை அவமானப்படுத்தியதை அறிந்த அவரது விசுவாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அங்கே என்ன நடக்கிறது என்பதை நமது நிருபர் அனிதாவிடம் நேரலையாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிக்கன் போட சொன்னவன் இந்த சர்மா. எனக்கு சிக்கன் இல்ல தட்டு நிறைய பிரியாணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. நானும் தோண்டி பாக்குறேன், நோண்டி பாக்குறேன், சிக்கன் காணும். தலைவன் கையில மட்டும் சிக்கன் கடிக்கிறான். அவன் சட்டப்புக்கு 2 பீஸ். நான் அப்படியே அப்செட் ஆயிட்டேன். அரே சிக்கன் பீஸ் வேண்டாப்பா, ஒரு முட்டை வேண்டாம். முட்டை கூட இல்லாம வெறும் குஸ்கா வைக்கிறான். சர்மாஜி அவ்வளவு சீப்பா போயிட்டான். ஏன் தொண்டர்கள் இது சும்மா விட மாட்டாங்க? தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது ஆரம்பிக்கிறது தான். தனி கட்சி ஆரம்பிக்கிறான். சரசு என்ன மாமோ கூப்பிட்டீங்களா? என்ன இது காலம்? இப்ப பானிபூரி விற்க போறீங்களா? ஓம் புத்தி ஒன்னே விட்டு போகுதா? கேட்டேல நியூஸ? கேட்ட கேவலம் சிக்கன் வைக்கலன்னு புது கட்சி ஆரம்பிக்க போறாங்களா? விவசாய ஏய், அந்த சிக்கன் கட்சியோட தலைவனை பக்கத்துல இப்ப டெல்லிக்கு போய்கிட்டு இருக்கேன் உன் மாமே. ஹாய் கல்யாணம் ஜி, உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சா எனக்கு என்ன செய்யும்? இங்க பாருங்க, நான் மட்டும் தமிழ்நாட்டுக்கு தலைவனை ஆயிட்டு நீ செக்ரட்டரி பஞ்சாப் ஓகே. தமிழ்நாட்டுக்கு தான் ஆள் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆள். டிவில பார்த்த அதே கும்பல். அரே தும் கல்யாண். நமஸ்தே ஜி. சேத்தன் ஜி, ஆஃப்டர் ஆல் ஒரு சிக்கன் பீஸுக்காக கட்சியை உடைக்க பாக்குறியே? எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு, நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேப்பா. என்னது ஆஃப்டர் ஆல் ஒரு சிக்கன் பீஸுக்காகவா? ஒரு நிமிஷம் ஜி, உங்க ஆங்கர்ல மாட்டிக்கிறேன். அரே பாபுஜி, அன்னைக்கு காந்தி ட்ரெயின்ல போறப்ப வெள்ளக்கார கீழே இறக்கி விடலன்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கா? சிக்கன் பீஸோ மட்டன் சூப்போ அவமானம் தானே. பத்திக்கிச்சு. நீங்க குஸ்கா சாப்பிட்டு பிரியாணிக்கு பில்லு போட்டா ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்களா தலைவரே? நீங்கள் பீச்சர்ல பிரதமர் ஆக போறது உறுதி. தயவு செய்து முன்வைத்த கால பின் வைக்காதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரே கல்யாண் ஜி, நிம்பிள் நம்மள காடா பாக்குறான். நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒன்ன லாடாக்குறான். எவ்வளவு பெரிய சுட்கேஸ் டேபிள் மேலே வை. 30,000 தலைவரே, 30,000 கேளுக்கு இவ்வளவு பெரிய பொட்டி குடுங்கோ, ஜட்டிக்குள்ள வச்சா கொண்டு போயிடுறேன். அரே பாகல், 30,000 சி. 30,000 சி. 30,000 கேப். சி ஃபார் கேப். தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் குல்லா போடு. இவங்கிட்ட கல்லா காட்டலாம்னு வந்தா நம்ம கிட்ட குல்லாவா காட்டுறானே. நீ மட்டும் தமிழ்நாட்டுல 1000 பேரை மெம்பரா சேரு. 1 கோடி கொடுக்குறான். கேப்பா 1 கோடி ரூபாய் பைசே. பைசா 1 கோடி. दो जिंदगी உயிர் துச்சம் ஜீனா இடுப்புல மச்சான். எங்க உயிர் துச்சம் ஜீனா இடுப்புல மச்சான். கான வச்சிட்டு பயமுறுத்துறீங்களே, இது நியாயமா?
ஒழிக்கிறானுங்க பாரு. டேய் காடு வா வந்து வீடு போப்பு வந்து இப்ப ஜிம்னாஸ்டிக் தேவையாடா உங்களுக்கு? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போங்கடா, இல்ல அச்சு வாயில வச்சிருவேன். என்ன மாமியே சும்மா இருடா, சொன்னபடி கொளுத்திக்க போறாங்க. யாரு இவனுங்களா? சில்றா பசங்க இவனுங்க. நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் என் தாத்தன் தான். நைட்டு 9 மணிக்கு மேல காத்திருந்து பாப்பேன் பிட்டு படத்தை போட்டு என் உயிரை வாங்குறான். அவன் மண்டையை பாத்தியா பிடி ரூம்ல இருக்கிற ஷார்ட் புட் மாதிரி இருட்டு பசங்க இவனுங்க மேல போய் இறக்க போறீங்க. கிழவனுங்களா 8 பேர் எடுக்க மாட்ட அளவுக்கு நம்ம ஊர் சுடுகாட்ல இடம் இல்ல. மரியாதை கிணத்து தூக்கி போட்டு வீட்டுல படுங்கடா. டேய் நிறுத்துங்கடா, கொந்தளிக்கிறான். உங்களுக்கு இமெயில் இன்டர்நெட் இருக்கு, எங்களுக்கு என்னடா இருக்கு? டேய் உனக்கு மின்சார சுடுகாடு இருக்குடா, ஆன் பண்ணிட்டு போய் படுறா. தலைவி சிங்கனாசிரி ஆட்டத்தை பார்க்கலாம்னு பார்த்தா முடியாது போல் இருக்கு. நரேன் நமக்கு நியாயம் கிடைக்காது. நரேன் பெட்ரோல் எடுங்க, ஊட்டிக்கிட்டி சாவோம். வரப்போற இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். ஜிம்னாசிரியா பார்க்காம இந்த உயிர் இருந்தா செத்தா மார்க்கெட் பிரேம்ல போவீங்களா? எடுத்து ஊத்துடா. சரி அவன் நீ கம்மியமா அவன் செத்தாதமே. டேய் பாபு, என்னடா எத்தனை தடவை கரண்ட் இல்லாதப்ப அவன் மண்டையில மெழுகுவத்தி கொளுத்திருப்ப. தாத்தாடா சும்மா இல்ல கொளுத்திடாத. டேய் விஎஸ் ராகுனே வந்து சொன்னானே நான் கேட்க மாட்டேன்டா. அவர் வாய்ஸ்ல சொன்னா கேட்றோனா? இந்த பொணத்துங்களை நான் எரிக்காம விட மாட்டேன்டா. ஏய் எல்லாம் ஆர்டர் நில்லுங்கடா. டேய் என்ன வேணான்றீங்க? நேத்து மொக்க பண்ண மேல ராக்கெட் விட்டான்னு சொன்னேன்ல, இவனை எரிச்சாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்ட்டா இருக்கும். நீயா நானா பாத்துறலாம்டா. பத்தாவது வரைக்கும் அமுதா கை பிடிச்சாரு இருக்கான். அத கேக்க நீ யாரா? அமுதா ஏண்டாவடா கொளுத்தி போடுற. தடுக்காதமா, இவன் சத்தாதாமா எனக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கும். உன் மூஞ்சிக்கு எந்த ஜென்மத்திலே நடக்காதுடா. மா நீ பால் ரெடி பண்ணுமா, இன்னைக்கு தான் நமக்கு எல்லாரும் தீபாவளி. வாட் ப்ரோ, என் மேல் நம்பிக்கை இல்லையா? சரவணா விட்டு அவனுக்கு எரிஞ்சு சாம்பலா இருப்பானுங்களே, காலைல பாத்திரம் விளக்கி இருக்கலாம். ஜிம்னாசிரி வரலைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ப்ரோ ஏன் இவ்வளோ கோவம்? கவலைப்படாதீங்க, ஜிகினாசிரியா நான் கூட்டு வரேன். எனக்கு இன்னும் அந்த வீரசிங்கம் தான் கட்டை கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இந்த சொட்டையை வச்சு அவன் கொடுக்குற கட்டையை எடுத்துடலாம். டோன்ட் வரி ப்ரோ, எட்ரா வண்டிய. ஓகே ஓகே அரே ஓகே நான் சொல்லணும்பா. முடிச்சடியா அது ஓகே இந்த அரே சைடுல நில்லேப்பா. நாம அடிக்கிற போஸ்டரை பார்த்து வரப்போற சென்டர் மியூசிக் கதறி ஓடணும். சிங்கம் கொல்ல பசியில இருக்கு போல இருக்கு. யாரா வந்திருக்க? அந்த சரவணன் கோஷ்டி தான். இந்த விஷயத்தை சொன்னியா? நான் சொன்னா வெத்தா இருக்கும், நீங்க சொன்னா கெத்தா இருக்கும். டேய் போதாண்டா, என்னடா உங்க வீட்டு வராண்டால உட்காந்து ஏந்திரா, வேலை அடிக்கல. எந்திரிச்சா போட்டோ எடுக்க சொல்லி சாவடிக்கிறாப்பா. இங்க பாருங்க தம்பி, எனக்கு இந்த வள குலக்கம் எல்லாம் பேச தெரியாது. யோ பேச தெரியலனா பேப்பர்ல எழுதி அனுப்பியா. வாங்கடா போலாம். என்னப்பா நீ இப்படி பொசுக்குன்னு போற? கொண்டா இந்த 50 100ன்னு வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. நீங்க நடத்த இருக்கிற அந்த காவடி போட்டிக்கு நானே தலைமை தாங்குறேன். வரும்போது தலைமையில ஒரு பால் கூட தூக்கிட்டு வந்துரு. டேய் காவடிக்கு கபடிக்குமே வித்தியாசம் தெரியலடா அவருக்கு. சரி அந்த கபடி போட்டிக்கு நானே தலைமை தாங்குறேன். ஜெயிக்கிறவங்களுக்கு என் கையாலேயே கப்பம் கொடுக்குறேன். ஆனா அந்த ஜிகினாசினி மட்டும் வரக்கூடாது. அதெல்லாம் முடியாது. இங்க பாரியா, நீ ஒரு 1000 2000 எழுதி கொடுத்து முன்பதிவு பண்ணினா உனக்கு முன் சீட்ல இடம் போட்டு தரேன். சிங்கம் கண்டிப்பா கபடி போட்டி நடக்கும். ஜிகினாசிரி வருவா, எவனாலையும் தடுக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ். தெரியலையே, கேட்ல குரங்கு படம் நடிச்சிட்டு இருக்கான். அதானே கொஞ்சம் வெயிட்டிஸ். இதுவா? இவ்வளவு தூரம் எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஜிம்னாஸ்டிக்கை கூட்டு தான் வர போறீங்களா? டேய் கூட்டு வந்தா என்னடா பண்ணுங்க? சிம்பிளா ஒரு செல்ஃபி எடுத்து சிட்டி ஃபுல்லா ஃப்ளெக்ஸ் வைப்பேன். ஒன்னு அப்படி இருக்குது, இன்னொன்னு இப்படி இருக்குது. இதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது. என்னப்பா அது? ஏய் லூசு, கேட்ட தர தலக்கரையில விட்டு ஏத்தவா. ப்ளீஸ் அவுட். ஜிகினா முக்கியம், ஜிகினா குட்டி ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு நல்ல டாக்டர் முக்கியம். ஐ அம் வெயிட்டிங். ஜிகு குட்டி ஐயா வாங்கோ. அரே அந்த பூனாக்காளி கண்டம் கத்திரிக்காய் ரெண்டும் போட்டு நல்லா கோங்கரா சட்னி மாதிரி இடி. அத்திக்கா சித்திக்கா நெல்லிக்கா கொருக்கலிக்கா கொல்லிமலை கொயாக்கா இப்படி பலவித காயிலே பக்காவா செஞ்சுதான். ஜிலுக்கு சிப்பா ஜில் ஜில் ஜிங்குச்சா லேக்கிய. பெரியவர்களே, தாய்மார்களே, இதுவரை நீங்கள் எத்தனையோ கட்சிகளை பார்த்திருப்பீர்கள். எந்த கட்சியாவது உங்களோட வறுமையை போக்குச்சா? ஜிங்குச்சா நம்ம கிட்ட குரல் கொடுக்கற. சிங்கிச்சாவா? சாமி அவனை விடாதீங்க சாமி, விடாதீங்க. சரி சரி, கூப்பிடுறேன். உங்களோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு. ஜிங்குச்சா லேக்கியம். அடிங்கோப்பின் தன்னால முட்டா பையன். டென்ஷன் ஆயிட்டா, கடை காலி பண்ணுவா. பின்னாடி போங்க தரீண்டா. என்ன கட்சிக்கு உயிர் எடுக்குது. இதுவரைக்கும் இருட்டா இருந்த உங்க வாழ்க்கைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா இருட்டுல நடக்குது, வெளிச்சத்துக்கு வந்தா காரி தூணு துப்புவாங்க. அரே கண்டே பாண்டி வானம் கப்பிலேரும் மரியாதை கட்டி போடும். கட்சி ஆரம்பிச்சதுக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடுவான் போல இருக்கேன். புரிஞ்சுக்கலாம். எங்க விட்டுனே தெரியலையே. உங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் எங்கள் தலைவர் சாத்தான் சர்மா அவர்கள். மலச்சிக்கலை தீர்த்து வைக்க முடியுமா? மலச்சிக்கலா? ஐயோ, மலச்சிக்கலை ஏன் கட்சி எப்ப தீர்த்து வைக்கும்? சீக்கிரம் பாரு. சாப்பிடுங்கோ கும் லேக்கியம். சாப்பிடுங்கோனா சும்மா சல்லுன்னு கலகலகலகலன்னு போ. இப்ப பாரு, கீரை மாத்துறேன். கீரை மாத்துறேன். வாழ்க்கை உயர்த்த போற ஒரே சின்னம்
அது எங்களோட சிக்கன் சின்னம் தான். அரே, சிக்கனை மறக்காதீர்கள், சிக்கனை வெறுக்காதீர்கள். சிக்கன் நம்ம வாழ்க்கை கூட வர போறது சிக்கன் தான். சிக்கனே சாப்பிடாதீங்க, அது சிக்கன் பண்ணும். சிக்கனே மறந்துருங்க, சிக்கனை தொட்டு நீ கெட்ட. இன்னையோட நீ செத்தே. யாரா நீ? நான் நாட்டு வைத்தியரும். எந்த நாட்டுக்கு வைத்தியர்? பஞ்சாமிரத்தை காட்டி பதவியை வாங்கிட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பஞ்சத்துக்கு அடிபட்ட பக்கி அதை கெடுக்க யோ மாமா, என்னைய தகராறு பண்ணிட்டு இருக்க? வெறுப்பேத்துறா மாப்ள. டேய், அந்த ஆள் அந்த பக்கம் சோம்பா பிடி வித்தானா, நீ ஒரு பக்கம் லேகி வைடா. எதுக்கு வியாபாரிக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? என்னது சோன் பப்படி விக்கிறவனா? ஆமா மாமா. டேய், நான் யார் தெரியுமாடா? தோ ஜிந்தகி கட்சியோட தமிழ்நாட்டுக்கு ஒரே தலைவன்டா. எப்படி தோ முடியல கோழி பறக்குது.